ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் சுந்தரர் அருளிய திருத்தொண்டர் தொகையில் பாடல் 2ல் முதல் 2 வரிகளை பார்த்தோம். இந்த பகுதியில் வரி 3ஓட பொருள் விளக்கங்களை பார்ப்போம். குறிப்பு: பாடல் 2ஓட வரிகளை நாம் கவனித்தோமானால், முதல்ல வரியில் இலைமழிந்த, கழைமழிந்த, மழை மழிந்த, அலை மழிந்த என்று தொடங்கி ஒவ்வொரு நாயனாரையும் சிறப்பை எடுத்துரைப்பார். இலைன கூர்மை, வேல், மழு என்று இவ்விடத்தில் குறிப்பிடப்படுகிறது. களை மழிந்த சீர், கலைன நூல்களில் பெரிதும் காணப்படுகின்ற சீர், புகழ். மழிந்தன நிறைந்த. திருவாசகம், கைலைப்பதி, காலத்திப்பதி, கண்ணப்பத்தேவர் முதலாக பல நூல்களிலும் கண்ணப்பர் வரலாறு சிறப்பாக கூறப்படுகிறது. பாடல்: கலைமழிந்த சீர் நம்பி கண்ணப்பர் கடியேன். உடுப்பூர் என்னும் மலைநாட்டின் மன்னன் நாகன், ராணி தத்தை, அவர்கள் மைந்தன் திண்ணன். அவன் 16 வயது ஆனபோது தந்தையால் முடிசூட்டப்பட்டு காட்டில் வேட்டைக்கு சென்றான். நாணன், காடன் என்னும் இருவர் தொடர திண்ணன் காட்டு பன்றியை வேட்டையாடினான். அப்போது அருகில் உள்ள திரு காலத்தி மலையும் அதன் சோலையும் தென்பட்டது. நாணனிடம் அதை பற்றி வினவ, அது குடுமித்தேவர் வீற்றிருக்கும் மலை என்றான். ஆர்வத்துடன் திண்ணன் மலை மீது ஏறி மகாதேவரை காண்கிறான். அன்பு பெருக்கெடுக்கிறது. தனியே இருக்கும் சிவபெருமானை விட்டு வர மனமில்லாமல் திண்ணன் புலம்புகிறான். சிவபெருமானுக்கு உணவு உண்ண வேண்டுமே என்று எண்ணி மலையில் இருந்து இறங்கி இவன் வேட்டையாடிய பன்றியை நெருப்பில் இட்டு வதக்கி மாமிசத்தை சுவை பார்த்து நல்ல மாமிசத்தை இலையில் வைத்து ஆற்று நீரை வாயில் எடுத்து மலர்களையும் இலைகளையும் குடுமியில் சொருகிக் கொண்டு கையில் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு குடுமியான் மலை மேல் ஏறினான். இறைவன் மேல் தன் வாயில் உள்ள நீரால் அபிஷேகம் செய்தான். தன் குடுமியில் இருக்கும் மலர்களால் அர்ச்சனை செய்தான். சுவை பார்த்து கொண்டு வந்த மாமிசத்தை சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்தான். பின்னர் இறைவனுக்கு காவலாக இரவு முழுவதும் கையில் வில் பிடித்து உறங்காது நின்றான். காலையில் மீண்டும் இறைவனுக்கு உணவு கொண்டு வர மலையில் இருந்து இறங்கி போனான். காலை பூஜைக்கு வந்த அந்தணர் சிவபெருமானை சுற்றி கிடந்த இறைச்சிகளை பார்த்து மனம் நொந்து சுத்தம் செய்தார். வழக்கம்போல் நீர், பழம், பூ ஆகியவற்றை பூஜையில் வைத்து வணங்கினார். இரவில் வழக்கம்போல் திண்ணன் வந்து இறைவனுக்கு கறி படைத்து பூஜை செய்து இரவு முழுவதும் காவல் இருந்தான். இவ்வாறு பல நாட்கள் கடந்தன. அந்தணர் தினமும் சிவபெருமான் சன்னதியில் மாமிசம் இருக்க கண்டு இவற்றை நீக்குமாறு இறைவனை வேண்டினார். சிவபெருமான் அந்தணர் கனவில் தோன்றி, இவ்வாறு அசுத்தம் செய்பவன் உண்மையில் என் நண்பன், அவன் பெருமையை மறைந்து நின்று காண்பாயாக என்று அருளினார். காலையில் அந்தணர் வந்து தன் வழக்கமான பூஜைகளை செய்துவிட்டு மறைந்து நின்று கொண்டார். மாலை வேளையில் திண்ணன் மாமிசம் முதலானவைகளை கொண்டு இறைவனை வழிபடத் தொடங்கினான். சிவபெருமான் வலது கண்ணிலிருந்து உதிரம் வருவதைக் கண்டான். இதை கண்டு பதபதைத்த திண்ணன் பலமுறை கைகளால் துடைத்தும் உதிரம் நிற்கவில்லை. பச்சிலை வைத்தியம் செய்தான். அப்போதும் உதிரம் நிற்கவில்லை. உடனே தன் கையில் உள்ள அம்பால் தன் வலக்கண்ணை குத்தி எடுத்து ஐயன் திருக்கண்ணில் அப்பினார். உதிரம் வடிவது நின்று விட்டது. திண்ணன் தன் வலியை பற்றி கவலைப்படவில்லை. ஐயனுக்கு கண் சரியாகிவிட்டது என்று ஆனந்த கூத்தாடினான். சிறிது நேரம்தான் சிவபெருமானுக்கு தன்னுடைய இடது கண்ணிலும் உதிரம் பெருக செய்தார். திண்ணன், இதற்கு யான் அஞ்சேன், என்னுடைய மற்றொரு கண்ணையும் அகழ்ந்து அப்பி ஐயன் நோயை தீர்ப்பேன் என்று எண்ணி அடையாளத்திற்காக சிவபெருமான் இடது கண்ணுக்கு அருகில் தன் செருப்பு காலை வைத்து தன் இடக்கண்ணை தோண்டி எடுப்பதற்காக அம்பை ஊன்றலானார். கருணை கடலான சிவபெருமான் மனம் தளராதவராய் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா என்று திண்ணனை கையை பிடித்து தடுத்து அருளினார். அவ்விருவரும் காட்சியை கண்ட அந்தணர் ஆனந்த கடலில் மூழ்கினார். சிவபெருமான் கண்ணப்பருக்கு சிவகதி அளித்தார். விளக்கம்: கண்ணப்பர் சிவபெருமான் மேல் அளவற்ற காதல் கொண்டார். அன்பு மயமானார். தன்னலம் மறந்தார். இறைவன் நலம் பற்றியே சிந்தித்தார். அன்புமயமான அவரின் செயல்கள் யாவும்
ஈசன் செயலே. ஆதலால் உணவு படைத்தும் வாய்நீர் உமிழ்ந்தும் செருப்பணிந்த காலால் சிவலிங்கத்தை தீண்டியதும் தவறில்லை. அவை யாவும் ஈசன் செயலே. இறைவன் பால் அளப்பரிய அன்பு கொண்டு தன் இரு கண்களையும் இழக்கத் துணிந்த கண்ணப்ப நாயனாருக்கு ஒப்பானோர் யாரும் இல்லை. திருச்சிற்றம்பலம்.